அவர் உயர்ந்தவர், அவர் மகத்துவம் உள்ளவர். ஏக தேவன் எல்லாரும் ஹalleluya உற்சாகமாக தேவ நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த புதிய மாதத்திலும் காண கிருபை செய்த தேவனுக்கு ஹalleluya கொடாகோடி ஸ்தோத்திரம் எடுக்குமாக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். உடைக்கப்பட்ட நேரத்திலும் சோர்ந்து போன நேரத்திலும் கர்த்தர் நம்மை கையை பிடித்து ஹalleluya கண்மணி போல ஒவ்வொரு நாளும் வேதத்தை பார்க்குற அவருடைய கிருபை, அவருடைய இறக்கம் ஒவ்வொரு நாளும் துரிதாக இருக்குது. நம்ம இருப்பது நிர்மலமாக திருப்பதான் தேவனுடைய கிருபை ஒன்றே தான். ஆமென். அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லலாமா? உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்தில் உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கிய கிருபை அருள்வான். உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை சுமந்து சென்ற கிருபை, சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை சுமந்து சென்ற கிருபை. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நேரங்களெல்லாம் என்னை உதவி செய்த கிருபை, ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் என்னை உதவி செய்த கிருபை, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை. கிருபைக்காக கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. இயேசுவே 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 மாறாத நல்ல இயேசுவே. ஆமென். இயேசுவே இயேசுவே மாறாத நல்ல இயேசுவே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி. குறைக்கப்பட்ட நேரத்திலும் சோர்ந்து போன நேரத்திலும் துன்பத்திலும் கண்ணீர் மாற்றிலும் கர்த்தர் நல்லவர். நாம் நியாயாதிபதிகளுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிப்போம். நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள்.
இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு டெபோரால் என்ற ஒரு தீர்க்கதரிசி குறித்து 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாத காரியங்களை செய்த போது கர்த்தர் அவர்களை கானானியர்களுடைய ராஜாவின் கையில் விட்டு போட்டார். தேவன் எப்பொழுதுமே தேவனுக்கு பொல்லாத காரியம் செய்யும்போது என்ன செஞ்சிடாரு, ஒன்று விட்டு போட்டுவார், இல்லைன்னா விட்டுடுவார். ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் படைத்து எல்லாம் காரியங்களெல்லாம் சிருஷ்டித்தார். மனிதனையும் கர்த்தர் என்ன செஞ்சார், சிருஷ்டித்தார். நாசில சுவாசத்தை ஊற்றி ஜீவ ஆத்மா என்று அவனுக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்து, மனிதன் தனிமையாக நல்லது இருப்பது நல்லதில்லை என்ற ஏற்ற துணையும் எல்லாமே அவருடைய சாயில தான் அவனுடைய சிருஷ்டி படைத்தார். ஆனால் மனுஷன் பாருங்க என்ன பண்ணிட்டான், என்ன பண்ணான், எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளு ஆசீர்வாதமும் கொடுத்தார். ஆனால் மனுஷன் அந்த ஆசீர்வாதத்தை வைத்து என்ன செஞ்சான், பாவம் செஞ்சான். ஒரு மனிதனுடைய பாவம். இன்னைக்கு தான் உலகத்தில் பார்க்குறோம், அநேகம் பாவம் ஏறிக்கொண்டே போயிட்டு ஒரு மனிதன் செய்த பாவம். ஆண்டு கேட்டிருப்பார்ல, ஏன்பா இப்படி செஞ்ச. ஆதாம் என்ன செஞ்சிருப்பான், ஏவாள் தான் இந்த பழத்தை கொடுத்தாங்க. ஆண்டு போய் ஏவாள் கிட்ட கேட்டிருப்பாரு, ஏமா இப்படி செஞ்ச. சர்ப்பந்தான் சொல்லிச்சு, சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல மாறிடுவேன். சரி, சர்ப்பத்துக்கிட்ட போய் கேட்டிருப்பாரு, ஏன் இப்படி பண்ண, நீ தானே அந்த மரத்தை வச்சு. இன்றைக்கு பாவம் பண்ணிட்டு ஜஸ்டிஃபை பண்றது நிறைய பேர் இருக்காங்க. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், நான் ஒரு பாவி. வரி வசூலுங்க எப்படி ஜெபிச்சான், ஆண்டவரே மார்பில் அடிச்சுட்டு, தாவீதின் குமாரனே என்மேல் இறங்க, நான் ஒரு பாவி. தேவன் அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கேட்டார். ஆகவே பொல்லாது செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை விட்டு போடுகிறார். கானானியர்களுடைய ராஜாவின் கையில விட்டு போடு. எகிப்தியர்கள் கர்த்தர் பாருங்க, the Lord wanted to make this Israelites to live by faith. விசுவாசத்துல நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம் கொடுக்குறார். and they should live by the word of his revelation. தேவனுடைய வெளிப்பாடு, வார்த்தையின் வெளிப்பாடுல கொண்டு வர பார்க்கிறார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா, கடினம் உள்ளவர்களாக, இருதயம் கடினம். எப்பொழுதுமே ஏதாவது இது சொல்லிட்டே இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட, எது சரியில்லை அது சரியில்லை, முறுமுறுத்து கொண்டே இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் எகிப்தில் இருக்கிற பார்வன் ராஜாவின் இருதயத்தை கடினப்படுத்தினார். நினைச்சிருந்தாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு செகண்ட்ல கொண்டு வந்திருப்பார் கானான் தேசத்துக்கு. But he wanted them to live by faith. விசுவாசத்துல வாழும்படியாக. நல்ல வாதம் மேல வாத. கடைசியில் எப்படி விடுதலை வந்துச்சு, ரத்தத்தினால தான் உங்களுக்கு விடுதலையா வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆத்மத்துல அந்த ரத்தம் தெளிக்கப்படணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆக இங்க பார்க்கிறோம், அவனுடைய சேனாதிபதிக்கு கானானியர்களுடைய ராஜாவின் கையிலே விட்டு போட்டார். அப்ப அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்ற பெயர். அந்த அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துல அந்த சிசேரா என்ற அந்த மனிதன் ஆயிரக்கணக்கான ரதங்களும் குதிரைகளும் ஆட்களும் உடைய பராக்கிரமசாலியா இருந்தான் என்று பார்ப்போம். அப்ப அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக ஒரு போர் அழிக்கணும், அவங்களை அழிக்கணும் என்று ஒரு திட்டம் தீட்டினான். அப்ப இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், ஜெபம் பண்ணினார்கள். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அந்த காலத்துல எபிதோத்தின் மனைவியாக டெபோராள் என்னும் தீர்க்கதரிசி. இந்த டெபோராள் எப்பிராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் ஒரு பெருஞ்சம்பழம் மரம், அதுக்கடியில் தான் அவங்க வீடே இருந்துச்சு. அப்பப்போ அதை சாப்பிட்டு நல்லா அயன்லாம் வந்துருக்கும் நினைக்கிறேன். அது ஸ்ட்ராங் லேடி அவங்க டெபோராள். நீங்கள் லேடிஸ்லாம் என்ன செய்யணும், சாப்பிடணும். ஆமாம், அயன் சத்து ரொம்ப நல்லது. குறுகுறையும் லேஸ் சிப்ஸும் சாப்பிட்டு குறுகுறுன்னு தான் இருக்குங்க. ஆமாம், குறுகி போயிடுங்க குறுகுறை சாப்பிடுங்க. பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும், அயன் கொடுக்கணும். ஆக இவங்க பாருங்க, அந்த பெத்தேலுக்கு நடுவில் பேரிச்சம்பழத்தின் மடியில் கூடியிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவளிடத்தில் நியாயம் விசாரிக்க வருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு தீர்க்கதரிசி.
எந்த பிரச்சனை ஆனாலும் என்ன செய்வாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? நாமாட்ட வந்துடுவான், தீர்க்கதரிசனம் சொல்லுவான், நியாயம் தீர்ப்பா. இப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு நாள் பாராக் என்பவனை அழைத்து, நீ சிசேராவுக்கு எதிராக நீ போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறான். நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவன் ஒரு காரியம் சொன்னான், நீங்களும் எங்கூட வர வேண்டும். பாராக் சொல்ற, டெபோரா நீங்களும் எங்களோட வர வேண்டும். அப்போ அந்த ஸ்திரீயும் சம்மதித்தார். யுத்தம் நடந்துச்சு. யுத்தத்தில் கர்த்தர் வலிமையான காரியங்கள் செய்து சிசேராவின் சேனையை கர்த்தர் கலங்கடித்தார் என்று நம்ம பார்க்கணும் அந்த 5ஆம் அதிகாரத்தில். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த சிசேரா ராஜா என்ன பண்ணா, அந்த ரதத்தை விட்டு கால்நடையே ஓடி போய் தப்பிச்சான் பொழிச்சான்னு நம்ம போய் தப்பிச்சிடலான்னு ஓடி போகிறோம். ஓடி போகும் பொழுது ஓடின இடத்துல எபேரின் மனைவியாகிய யாகேலுடைய கூடாரம் இருந்தது. நல்லா கவனிக்கணும், இது வந்து ஒரு கதை இல்லை, இது நிஜமா, இது தேவனுடைய வார்த்தை. இது யாகேல் கூடாரம் இருந்தது. அங்கே அந்த யாகேல் என்ன பண்றான், அந்த சிசேரா சேனாதிபதி உள்ளே அழைத்து ஜம்மு காலத்துல மூடி ஒரு பெட்ஷீட் எடுத்து அவன் மூடி, அவன் வந்து குடிக்க தண்ணி கொடுங்க, ஓடி வந்திருக்கிறேன், தண்ணி வேணும். அப்ப அந்த யாகேல் என்ன பண்றா, அவள் பால் துருத்தியிலிருந்து பாலை குடிக்க கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 25ஆம் வசனம் 24ஆம் வசனம், ஸ்திரீகளுக்குள்ளே கேனியான எபேரின் மனைவியாக யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தான், ராஜாக்களின் கிணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தான். உதவி செய்கிறாங்க அவங்க. ஆனாலும் அந்த பின்பு அந்த சிசேரை சொல்றாங்க யாகேல் கிட்ட, யாராவது என்னை தேடி வந்தாங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க, என்னை கொண்டு போட்டுருவாங்க. ஆனா அப்பொழுது யாகேல் தன் கையில இருந்த அந்த சுத்தியும் ஆணி எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, தலை நெத்தியில வச்சு ஒரே போர் அடித்ததுனால அவன் செத்து போனான். இதுல ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம் இருக்கு. அதை கடைசியில் நான் சொல்றேன். அப்பொழுது தெபோராவும் பாராக்கும் கர்த்தரை துதித்து பாட்டு பாடினார்கள். அந்த கடைசி வரிசை தான் நியாயாதிபதிகளுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என்ன பாட்டு? அவரில் அன்பு கூறுவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார். பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண்ணம் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும். ஆமா. ஆகவே தேவனுக்குள்ள நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. தேவன் யாரை வேண்டும் என்றாலும் கொண்டு பராக்கிரம் செய்கிற கர்த்தர். அது ஆணோ பெண்ணோ. ஆமென். அதுக்கு நம்ம தகுதியா ரெடியா இருக்கிறோமா? ஆகவே தெபோரால் ஒரு தீர்க்கதரிசி என்ற நியாயாதிபதியில பார்க்கிறோம். அவளுடைய இருப்பிடம் மலை தேசமா இருந்தது. மலையில தான் கூடியிருந்தாங்க. மலையின் மீது போகும்பொழுது அது ஜனங்களிடமிருந்து வேறு பிரிக்கிறது. மலை மேல யாரும் ஜனங்கள் இருப்பாங்களா? அந்த காலத்து சுத்தமா ஜனங்களே இருக்க மாட்டாங்க, வேறு பிரிக்கும். அப்போ தேவன் அந்த பாருங்க, அது அமைதியான இடம். மலை மீது மோசேக்கு கர்த்தர் வெளிப்பட்டார்ல, சீயோன் மலையில கர்த்தர் என்ன பண்ணாரு, சீனாய் மலையில மோசேக்கு வெளிப்பட்டார். இயேசு கூட பாருங்க மலையில போய் தான் என்ன செய்வார், உபவாசம் பண்ணி ஜெபம் செய்வார். ஜெபம் பண்ணுறதுக்கு அடிக்கடி மலைக்கு தான் போவார். நான் வந்து பலவரம் கண்டோன்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன். அப்போ எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம தங்கியிருந்த இடம் உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் இந்த பல்லவாரத்துக்கிட்ட ஒரு சின்ன வீடு இருந்துச்சு, ஒரே ஒரு ரூம் தான், அது போய் காமிச்சார். ஏன் சொல்கிறேன்னா, நான் பிறந்து 5 மாதம் பிறகு தான் அப்பா ரசிக்கப்பட்டார். 1967 மே மாதத்தில் ரசிக்கப்பட்ட காலம். அப்போ 100 சாட்சி கூட்டம்னு வைப்பாங்க. என்ன கூட்டம் அப்படின்னா 100 பேர் வந்து சாட்சி சொல்லணும். அப்போ அதுதான் குரூசேட். அப்போ ஜீவானந்தம் ஐயாலாம் இருப்பாங்க. எப்பவுமே ஐயாவை தான் கடைசியாக சாட்சி சொல்ல வைப்பாங்க. சாட்சி சொல்லிட்டு இப்படிப்பட்ட இயேசு யாருக்கு வேணும்னு ஒரு ஆர்டர் காலே கொடுப்பான்.
100 ஓடி வருவான். ஹல்லேலூயா. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஐயாவோட சாட்சி. அதுக்குன்னே 100 சாட்சி கூட்டாங்க. அப்போ நாங்கள் அந்த மலை அடிவாரத்தில் தான் இருக்கோம், பல்லாவரம். அப்போ அடிக்கடி அந்த பல்லாவரத்தில் மலை இருக்குல்ல, இப்போ இருக்குது. இப்போ வந்து இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க ஷூட்டிங் ப்ராக்டிஸ்க்காக. போக முடியாது. அந்த காலத்தில் ஐயா அந்த அடிக்கடி போயிட்டு ஜெபம் பண்ணுவான். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லோரும் மலை ஏறி போக வேணும்னு நான் கட்டாயம் கிடையாது. நம்ம ஊரில் மலையே இல்லைல்ல, போனால் சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் போகணும். ஆனால் இங்கே பாருங்க, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். ஆமென். அதாவது ஜெப வாழ்க்கை மிகவும் அவசியம். ராமன் சொல்லாமா? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? சும்மா நான் கை தூக்கூடாது. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1 மணி நேரம் ஜெபிக்கணும். நேற்று கூட நான் சொன்னேன், கம்யூனியன் ப்ரிப்பரேட்டிவ் சர்வீஸில் மாதம் நெட் பேங்கிங்கில் போயிட்டு பாஸ்டர்ஸ்க்கெலாம் நான் சேலரி கொடுப்பேன். அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா யுவர் அக்கௌண்ட் இஸ் பர்மனெண்ட்லி பிளாக்ட் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு ஷாக் ஆச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. பேமெண்ட்ஸ் பண்ணணும், சேலரி பேமெண்ட்ஸ் கொடுக்கணும். இது வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட். இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஏன்னா ஜெனெக்ஸ் ட்ரஸ்ட் எல்லாமே அதில் தான் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அப்போ இமெயில் மேலே இமெயில் அனுப்பிச்ச ஒரு பதிலும் வரல. சரின்னு ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்கலை. இதுக்கு நம்ம டெல்லியாக போக முடியும். ஜோம் பண்ணேன். கடைசி ஒருத்தர் எடுத்தார். அவர் ஹிந்தி இங்கிலீஷும் குழப்பி ஏதோ ஒன்று பேசினாரு, ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி அன்பிளாக் பண்ணுங்க எங்கள் அக்கௌண்ட்டை. இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் எங்களுக்கு ஆர்டர் வந்துருக்கு, இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் எஸ்பிஐ கொஞ்சம் நம்ம எலக்ட்ரல் பாண்ட்ஸில் அது காரியத்தில் கொஞ்சம் மாட்டிருக்கு, அதனால் இட் டேக் டைம் அப்படி. எப்போ வரும்னு கூட சொல்லலை. அப்போ நான் ஜெபிச்ச ஆண்டு இது ஏன் சொல்கிறேன்னா, 2-3 நாளாக சரியாக நான் ஜெபிக்கலை. என்ன செய்யலை? ஜெபிக்கலை. வேலை நிமித்தமாக, பல காரியம் நிமித்தமாக ஜெபிக்க முடியாத சூழ்நிலை. அதனால கர்த்தர் என்னை புடமிட்டார். ஆமென். சில சமயம் நம்ம யோசிக்கணும், ஏன் இப்படி நடக்குது? நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறானா, கரெக்டாக இருக்கிறானா? அப்போ அறிக்கை செய்து ஜெபிச்சேன். அந்த ராத்திரி அந்த அக்கௌண்ட் அன்பிளாக் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த ஜெப வாழ்க்கை ரொம்ப அவசியம். என் மகளே சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணம் ஆகுனா நீ தான் ஜெபிக்கணும். தேவன் ஏற்ற துணையை கொடுப்பார். சபைக்கு ஐக்கியமாக இருக்கணும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஆமென். பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் புருஷன் ரசிக்க போனால் நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஆமென். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ஜெபிச்சுட்டே இருந்தாங்க, ரசிக்கவே போடல. கர்த்தர் ஒரு நாள் தொட்டார், பெரிய ஊழியக்காரன்னு மாட்டினார். நான் ரசிக்க போனால் எங்கள் அப்பா அம்மா ஜெபிச்சாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் வல்லமை உடையது. ஜெப வாழ்க்கை குறைவே படக்கூடாது. சோர்வு இருக்கும், பலவிதமான போராட்டம் உண்டு, வீட்டு வேலைகள் எல்லாமே உண்டு தான். ஆனாலும் கர்த்தருக்கு எந்த ஒரு நேரத்தை ஒதுக்கியே ஆகணும். ஆமென். அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆகவே சொல்றேன், இஸ்ரவேல் புத்திரர் தெபோராளை தேடி போனார்கள். ஏன் போனாங்கன்னா, நம் தேவனுக்கு பிரியமானதை செய்து அதிக நேரம் தேவனோடு நம் ஜெபத்துல தரித்தால் நாம் மற்றவர்களுக்கு போக வேண்டாம், மற்றவங்க நம்ம இடத்துல வருவோம். ஆமென். கர்த்தர் அப்படி வல்லமையா நிரப்புவார். ஒரு வசனத்தை படிப்போம். எரேமியாக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்து வைப்பாய். தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு வசனத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். நீ திரும்பினால், Jesus said, if you remain in me, I will remain in you. என்னில் நீ நிலைத்திருந்தால் நான் உன்னில் நிலைத்திருப்பேன். If you abide in me, I will abide in you. கண்டிஷன் போடுறார். நீ முதல்ல செய். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை தேடினாதான் மற்றது கிடைக்கும். அதை தேடாமல் நம்ம மற்றதை தேடாம கிடைக்குமா? இல்லையே. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்.
சீர்படுத்து தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ராமன் சொல்லலாம், வேற எதுக்குமே சபை எங்கேயுமே இந்த உலகத்தை சீர்படுத்தவே முடியாது. தேவன் ஆவியான அதற்காகவே சபை உருவாக்கி, மனவாட்டியாகிய சபை. கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க நம்ம சீர்படுத்திக் கொண்டே தான் இருக்கணும். ஆமென். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்து நிற்பாய், நீ தீர்ப்பானது நின்று வெளியேற பெற்றதுன்னா என்னது? ஆத்மா. ராமன் சொல்லுவாங்க, உலகத்தையே நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆத்மாவை என்ன லாபம்? அப்ப அந்த உலகத்தை விட எது வெளியேற பெற்றது? ஆத்மா தான் வெளியேற பெற்றது. தீர்ப்பானது என்று வெளியேற பெற்ற அந்த ஆத்மாவை பிரித்தெடுத்தால் என் வாயை போல் இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள் என்று கர்த்தர் வாக்கு வசனத்தை கொடுக்கிறான். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா ஆமா, you should be loyal to your wife, be loyal to your husband, be loyal to your children, be loyal to your parents, be loyal to your church, to your pastor. Above everything we should be loyal to God. Amen. உண்மையாய் எல்லா காரியத்திலும் நம்ம கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்துல என்ன இருக்கணும்? உண்மை, ஹானஸ்டி. பழமொழி ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசின்னு சொல்லுவோம். உண்மை, லாயல். கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தில், அப்படின்னா அநேகர் மேல் அதிகாரம் ஒன்று வைப்பேன். ஆமென். கர்த்தர் அப்படி பாருங்க, அநேகரை நியாயம் விசாரிக்கும் தேவன் நம்மை கொண்டு அப்படி செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். ஆகவே டெபோரால் பாருங்க, பராக்காவை முடக்கிவிட்டு தீர்க்க தரிசன ஊழியம் அவங்களுக்கு கொடுத்துக்கப்படுது. தீர்க்க தரிசன ஊழியம் வந்து தீர்க்கதரிசிகளே செய்ய வேண்டும் என்பதல்ல. பெண்கள் பலவீனப்பானம் என்று வேதத்துல நம்ம பார்க்கணும். இந்த பலவீனப்பான பெண்களுக்கு யுத்தம் களம் செல்ல முடியாது. ரைட்? பெண்கள் போய் யுத்தம் முடியுமா? முடியாது. அதற்கு புருஷர்களால் தான் இயலும். ஏன்னா ஜெபமும் அந்த வெளிப்பாடும் புருஷர்களை உற்சாகப்படுத்தும். ஆமென். எங்க அம்மா ஊழியத்துக்கு அழைக்கப்படவே இல்லை, என் மனைவியும் ஊழியத்திற்கு அந்த காலம் கிடையாது. ஆனால் they are a backbone for my ministry. ஊழியத்துக்கு அவங்க தான் பேக் போன். ஜெபம், வெளிப்பாடு. ஆமென். God has given other administration skill. எப்படி அலுவலகத்தை நடத்தணும், எப்படி ஒரு ட்ரஸ்ட்டை நடத்தணும் என்ற எல்லா விதமான காரியத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஆகவே அந்த ஜெபமும் வெளிப்பாடும் புருஷர்களை உற்சாகப்படுத்தும். நம்முடைய உதவி இருந்தால் அவர்கள் மதிலையும் தாண்டி சேனைக்குள் பாய முடியும். ஆமென். கர்த்தர் அவர் நல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப அங்க சொல்றாங்க, நீ என்னோட கூட வந்தால், பராக் சொல்றான் டெபோரால பார்த்து, நீ என்னோட கூட வந்தால் போவேன் என்று பராக் சொன்ன உடனே அதற்கு டெபோரால் இசைந்து கூட சென்றார். சில சமயங்களில் தீர்க்க தரிசன ஊழியம் பெற்றவர்கள் தாங்களே யுத்த களத்திற்கு போக விரும்புவார்கள். ஏன்னா காரணம், பராக்குக்கு கனமும் மகிமையும் கெடுத்து விடுமோ. 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், நியாயாதிபதி 4ஆம் அதிகாரத்துல இந்த கனமும் மகிமையும் பராக்குக்கு கடத்தி விடுமோ என்ற பயம். அதனால் டெபோரால் சொன்னது என்ன தெரியுமா? அந்த காரியத்துல 4ஆம் அதிகாரத்துல, மேன்மை உனக்கு கிடையாது, கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில ஒப்பு கொடுப்பார். அதனால போது ஆணும் இல்லை, தேவன் யாரை கொண்டு வேணாலும் பராக்கிரமம் செய்யலாம். ஆமென். அதுக்கு நம்ம ரெடியா உங்களை கொண்டு செய்வார். அப்ப எவ்வளவு மேன்மையான ஊழியம் செய்தாலும் மகிமை யாருக்கு போகணும்? கிறிஸ்துக்கும் சபைக்கும் மட்டுமே. சபை என்னும் மனவாட்டியாக சபை ஆண்டவர் மனவாளர். ஆகவே ஸ்திரீயின் சபை வந்து ஸ்திரீக்கு பொண்ணு ஸ்திரீயானவள் சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். பிரைட் ஆஃப் த சர்ச், மனவாட்டியாக சபை என்று நம்ம பார்க்கணும். அப்ப கையில வந்து அந்த ஆணியை சுத்தியும் பிடிக்க வேண்டிய காலம் இன்னைக்கு என்ன இருக்குது? யாருக்கு இருக்குது? பெண்களுக்கு. கரெக்டாக சொன்னீங்க. யாருக்கு இருக்கு? கிச்சன்ல கரண்டியும் சட்டியே பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அது தேவைதான். சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. பசங்களை டிஃபன் கட்டணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லாம் இருக்குதான். ஆனால் என்ன செய்யணும்? கையில் என்ன செய்யணும்? ஆணையும் சுத்தியும் பிடிக்கிற காலம்.
ஜனங்கள் மனப்பூர்வமா, இந்த 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, நல்ல ஒரு வசனம் இருக்குது. ஐந்தாம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். ஆக யுத்தத்துல நம்ம ஜெயம் பெறுவதற்கு தெபோராக்கள் போல மக்கள் இன்றைக்கு எழும்பப்பட வேண்டும். ஆமென் சொல்லாமா? தெபோராக்கள் சபையில வேணும். ஆமென். அதே போல பராக்குகள் வேண்டும். ஒத்துழைக்கிற மக்கள், ஒப்பு கொடுக்கக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கு வேண்டும். கூடார அனுபவம் வந்து யாகேலுக்கு இருந்தது. கூடாரம் சபைக்கு அடையாளம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அந்த வெளியே நிற்பவனை சபைக்கு வராதன்னு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். போன டிசம்பர் 31ஆம் தேதி சொன்னேன், புதிய வருஷத்துல ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆத்துமா எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க? கர்த்தருக்கு நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். ஆமென். தெபோராக்களா கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். பராக்கள் எழும்ப வேண்ட சபையில. கூடார அனுபவத்துல யாகில் இருந்தால் கூடாரம் சபைக்கு அடையாளமா இருக்கிறது. ஆகவே வெளியே நிற்பவனை நம்ம என்ன செய்யணுமா? உள்ளே வர சொல்லி அவன் தண்ணீர் கேட்டால் என்ன கொடுக்கணும்? பாலை கொடுத்து, அதாவது தேவனுடைய வார்த்தை கொடுத்து அவனை ஜமுக்காலன்னா பெட்ஷீட் அதில் மூடி, அதாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அவனை மூடி, அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாவம் இருக்கு பாருங்க, பாவத்தை எப்படி அடிக்கணுமா? சுத்தியும் ஆணி எடுத்து தேவனுடைய வார்த்தை, அதான் ஹல்லேலூயா, இந்த பாவ உணர்வு அவனுக்குள்ள வரணும். அப்படி நம்ம மனிதனை ஆண்டவருக்குள்ள ஆயத்தம் பண்ண ஏராளமான தெபோராக்கள் இன்றைக்கு தேவை, யாகேல் இன்றைக்கு தேவை, பராக் இன்றைக்கு தேவை. ஆமென். ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, தெபோரால் தன்னை இஸ்ரவேலின் தாய் என்றார்கள். பெண்கள் வந்து தங்கள் பிள்ளைகளுக்கு தாயா இருக்கிறாங்க. அதே போல சபைக்கும் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார்களா என்று எழுப்ப வேண்டும். அநேக போதர்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் தகப்பன்மார்கள் இல்லையா? டெபோராக்கள் போல எழும்பும், பராக்கள் போல எழும்பும். ஆகவே இந்த அங்க பாருங்க, இந்த வசனத்துல 12ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல விழி விழி வாசிங்க. விழி விழி தெபோராளே, விழி விழி பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, எழும்பு, சிறையாக்கினரை சிறையாக்கு. இதுவே கடைசி காலமா இருக்கு. எத்தனை பேர் டெபோராவா மாற விரும்புங்க? கரணம் தூக்கணும் பார்க்க, கரணம் தூக்கணுங்களா? அப்படியே கொஞ்சம் எழுந்திரிச்சு பயப்படாதீங்க. உங்களுக்கு ராஜாவுக்கு நான் சேவை. எத்தனை பேர் பராக்கா வாழ விரும்புகிறேன்? ஆமென். அவ்வளோதானே? ஒப்பு கொடுக்குறேன், அவ்வளோதானே? தேவனுடைய வாசனத்தை நம்ம கேட்கும் பொழுது, ஆவியான பேசும் பொழுது நம்ம ஒப்பு கொடுத்தா அது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. எழும்பு, விழி விழி தெபோராளே. இது கடைசி காலமா இருக்கிறது. சிந்திக்கிற காலம், செயல்படுகிற காலம். நம்ம சும்மா இருந்தோம்னா, மௌனமா இருந்தோம்னா நம்ம மீது குற்றம் சாட்டப்படும். தேவன் எதற்காக அழைத்தார்? எதற்காக இந்த சபையில வைத்திருக்கிறார்? எந்த நோக்கம்? சும்மா வந்து பிரெட், சமோசா, டீ சாப்பிட்டு போறதுக்கா? இல்லையே. தேவன் எதற்காக அழைத்தார்? அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டாமா? கர்த்தர் எனக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு விரோதமா எவ்வளோ எதிரிகள் படைப்பலம் எடுத்து வரலாம், ஆனாலும் கர்த்தர் யாவற்றையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புற எந்த ஆயுதமும் சாந்தம் ஒரு வழியில வந்தா 7 வழியில ஓடி போயிடுவான். கர்த்தர் உன்னை வாழாக்காமல், இப்போ எழுந்து நிற்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தான் செய்ய போறார். உங்களை வாழாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஏன்னா நீங்க நிச்சயமாவே நீங்க அந்த வசனத்தை கேட்டு நீங்க ஒப்பு கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக அது ஒரு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம். நீ விசுவாசத்தில் நீ தேவனுடைய மகிமை காண முடியும்.
ஆளுகை செய்யவும் நியாயத்திற்கும் அழைக்கப்பட்ட நீங்கள் சோர்ந்து போயிடவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியம். குதிரை யுத்தத்தின் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருந்தாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆகவேதான் நீ விழி, எழும்பு, பிரகாசி, புறப்படு, செய். இதுதான் இன்னைக்கு அழைப்பு உங்களுக்கு. ஆமென். எழுப்புதல் நம்ம எழுந்தால்தான் எழுப்புதல் வரும் இல்லையா? எல்லாம் விட்டால் அந்த ஆன்சர் நீங்க ஆண்டுக்கு தான் கொடுக்கணும். ஆமென். நிச்சயமாகவே டெபோராக்கள் போல அநேக தாய்மார்கள் இன்னைக்கு வரும். தாய்மார்னா எல்டர்லி பீப்புள் கிடையாது. டெபோராவை போல கர்த்தர் இவ்வளோ தாளங்களை கொடுத்துருக்கிறார். தீர்க்க தரிசனம் வரும், என்னென்னமோ வரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம் சபை பக்தி விருதுக்கு ஏதுவான கிரிகள் நடப்பிக்க நம்ம அதை உபயோகப்படுத்த வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாக தேவன் இப்படிப்பட்ட மக்களை எழுப்பும்படியாக நம்ம ராஜாவில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, என்னை டெபோராவை போல மாற்றும், பராக்காவை போல மாற்றும். ஆண்டவரே, நான் ஒரு ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்துகிறேன். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு ஆத்மா ஆண்டவர் மாதத்துல கொண்டு வர நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இதற்காக நம்ம ஊக்கமாக ஜெபிப்போமாக. ஆமென். எல்லாரும் ஜெபிப்போம். முக்கியமாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே கண்மணிகளுக்காக, ஆண்டவரே பெண்மணிகளுக்காக, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே அப்பா, உம்முடைய கல்லறைக்கு நேராக ஓடி வந்த ஆண்டவரே மகதலேனா மரியாளை போல ஆண்டவரே கர்த்தாவை உம்மை தேடுகிற, உம்மை வாஞ்சிக்கிற ஆண்டவரே அன்பான சகோதரிகளை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பெண் தானே என்று சொல்லி நீங்கள் நினைக்காமல் பெரிய பராக்கிரமம் உங்களால் செய்ய முடியும். உங்களால் செய்ய முடியும். பராக்கிரமசாலிகளுக்கு பக்கபலமாக உங்களால் நிற்க முடியும். ஞானமான வார்த்தைகளை சொல்ல முடியும். தீர்க்க தரிசனங்கள் உரைக்க முடியும். ஜெபிக்க முடியும். தாங்க முடியும். ஆலோசனைகளை வழங்க முடியும். குடும்பத்திற்கு தூணாக நிற்க முடியும். பக்தியுள்ள சந்ததிகளை வளர்க்க முடியும். பக்தியுள்ள திருச்சபையை கட்டி எழுப்ப முடியும். நீங்கள் பாக்கியவான். இன்றைக்கு கூட பாருங்க, திருச்சபையில் 75% பெண்கள் தான். திருச்சபை பெண்கள் இல்லாமல் வளரவே முடியாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் சகோதரிகள் ஆண்டெல்லாம் சொல்லுங்க, பெண்மணிகள் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை திருச்சபையில் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. நான் பயந்து முடங்கி கிடக்க கூடாது ஆண்டவரே. நான் செய்ய விரும்புவதை நீர் ஆண்டவரே கர்த்தாவே என்னை கொண்டு நீர் செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிற மகளாக, வைராகியம் கொண்டிருக்கிற மகளாக, பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலே, கணவருக்கு உறுதுணையாய் நிற்பதில்லை கர்த்தாவே, திருச்சபையில் உள்ள குழந்தைகளை வளர்ப்பதில்லை. உங்க வீட்டு பிள்ளைகளை மட்டும் இல்ல, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளையும் நீங்க தான் வளர்க்கலாம். கரங்களை உயர்த்தி திருச்சபையில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் வளர்க்கிற பொறுப்பு பெண்களுடைய கையில இருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கிற மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். அன்பின் ஆண்டவரே, எங்கள் தாய்மார்கள், எங்கள் சகோதரிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் வைத்திருக்கிறீர். எங்கள் திருச்சபைகளுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நீர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. அவர்கள் சோர்வுகளை நீக்கி போடுவீராக. அவர்கள் முடங்கி கிடக்க கூடாது ஆண்டவரே. அவர்களுக்கு வல்லமைகளை கொடுத்திருக்கிறீர். அன்றைய ஞானத்தை கொடுத்திருக்கிறீர், விவேகத்தை கொடுத்திருக்கிறீர், பொறுமையை கொடுத்திருக்கிறீர், சகிப்புத்தன்மையை கொடுத்திருக்கிறீர், தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, பின்பிருந்து தன்னை தாழ்த்தி அன்றைய ஆண்களை முன்னிறுத்துகிற பெரிய பணியை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. தாழ்மையின் பணியை தந்திருக்கிறீர் கர்த்தாவே. அதை சிறப்புடன் செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் என் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை. நாங்கள் பார்க்கிறோமே, ஆம் கர்த்தாவே, நீர் ஆண்களை பயன்படுத்துவதைப் போலவே பெண்களையும் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறீர். உம்மிடத்தில் பேதமே இல்லை ஆண்டவரே. தம்மை நோக்கி கூப்பிடுகிற, வாஞ்சிக்கிற யாரையும் உம்மால் பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு சகோதரியையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் பெரிய ஆசீர்வாதமாக அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து இருக்க நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்.
எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. கலங்கினாலும் மனம் ஒழிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் ஒழிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் கரமோ பூரணமாயிருக்கும். பலவீனத்தில் என் கரமோ பூரணமாயிருக்கும். Hallelujah. Hallelujah. You may be seated. உட்காரலாம். Few announcements to make.